மீன ராசி நேயர்களுக்கு இந்த 10 தினங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் மீன ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாட்களாகத்தான் அமைகிறது. உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கோவில்களுக்கு செல்வதோ, குலதெய்வ வழிபாடு செய்வதோ அல்லது தெய்வ பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோ, குறிப்பாக அக்டோபர் மாதம் 24, 25, 26 போன்ற தினங்களில் இது நிகழலாம். நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது, குறிப்பாக வஸ்திர தானம் செய்வது சாலச் சிறந்ததாகும். இந்த 10 தினங்களுமே நீங்கள் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அஷ்டம சனியில் பிடியில் இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது இந்த 10 தினங்களில் சிறப்பம்சமாகும். சூரியன் நீச்சத்தில் துலாத்தில் பிரவேசம் செய்யும் ஐப்பசி மாதத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கோச்சாரத்தில் கூட இருப்பதனால் இந்த 10 தினங்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்வது சாலச் சிறந்தது. குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது, வஸ்திர தானம் செய்வது போன்ற தானங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இது சாலச் சிறந்ததாகும். சூரிய பகவான் எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்திற்கு பிரதான கிரகமானதனால், சூரிய பகவான் நீச்சத்தில் செயலிழந்து இருப்பதனால், சூரியனுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் குறைவான பலமே இருப்பதனால் நீங்கள் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வது சாலச் சிறந்தது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சூரியனுக்கு அர்ச்சனை செய்வது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் விருத்தியாவதும், உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் குறைவதற்கும், ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் ஜெபிப்பதும், சூரிய பகவானுக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்வதும் சிறப்பான பரிகாரங்களாக அமைகிறது. உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் குறையும், உங்களுடைய குழந்தைகளினால் பெருமை சேரும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு அந்த முதலீட்டை நீங்கள் அக்டோபர் மாதத்தில் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நன்கு கை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் விருத்தியாகும். புதிய வியாபாரம் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபாரம் விரிவாக்கம் செய்வதோ இந்த 10 தினங்களில் நீங்கள் 25, 26, 27 ஆகிய தினங்களில் முடிவெடுக்கலாம். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான முடிவுகளை நீங்கள் இந்த 3 தினங்களிலேயுமே முடிவெடுக்கலாம். பொருளாதாரம் மேன்மை அடையும் நாட்களாகவே அமைகிறது. குழந்தைகளால் பெருமை சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் உருவெடுக்கும். குழந்தைகளினால் இதுவரை மனக்கவலைப்பட்டவர்கள் இந்த 10 தினங்களில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய அளவுக்கு குழந்தைகளின் கல்வி சிறக்கும். மீனராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியில் பிடியில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த 10 தினங்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மற்றும் வஸ்திர தானம் செய்வது ஒரு சிறந்த பரிகாரமாக அமைகிறது. அஷ்டம சனியில் பிடியில் இருக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனாலும், சனி, ராகு, சூரியன் ஒன்று சேர்ந்து துலா ராசியில் இருப்பதனால் நீங்கள் தானங்கள் செய்வது இந்த 10 தினங்களிலுமே சிறப்பான ஒரு பரிகாரமாக 12 ராசிகளுக்குமே இருக்கும்.